ஏசாயா 53 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சிலுவை பாடுகளில் அவருடைய சரீரம் மாத்திரம் நொறுக்கப்படலை, அங்கே அவருடைய ஆத்துமா மனதும் காயப்படுத்தப்பட்டது. வசனம் படிக்கிறோம், அவருடைய பாடுகள் அந்த கெட்சமனே தோட்டத்தில் அவர் ஆவியிலே கலங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆவியிலே துக்கப்படைந்தார், ஆத்துமாவில் தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். அவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்திற்கு ஏதுவான துக்கத்தை அடைந்துள்ளது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவருடைய சரீரமும் நொறுக்கப்பட்டது. அப்போ இந்த வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவரை ஒரு மனுஷனாவே கருதலை. ஸோ அதை அவரை அசட்டையாக பார்க்குறவங்க. அடுத்தது மனுஷரால் நம்ம அவரை புறக்கணிச்சோம், நீங்கள் வேண்டாம், நீங்கள் தேவையில்லை அப்படின்றத அங்கே அவர் புறக்கணிக்கப்படுகிறார். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணும், ஒரு மனுஷனை நம்ம அசட்டை பண்ணுறோம், கேர் பண்ணல, அவங்கள நம்ம கண்டுக்கல அப்படின்னா நம்மளுடைய இருதயம் காயப்படுகிறது, நம்ம மனசு அந்த இடத்துல வேதனைப்படுகிறது. ஸோ அதையும் அங்கு அவர் அனுபவித்தார். துக்கம் நிறைந்தவராகவும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். பாடு அதாவது வலி, பெயின், ஹி இஸ் ஃபெமிலியர் வித் பெயின் அப்படின்னு சொல்லுது. ஸோ சரீரத்தில் மாத்திரம் அவர் நொறுக்கப்படவில்லை, மனதிலும் அவர் வலியை அனுபவித்தார். ஒரு மனுஷன் எப்போ அவன் ரொம்ப மன கஷ்ட தன்னை ஒரு மனுஷனாக பொருட்படுத்தலை, தன் குடும்பத்தில் அல்லது வேலை செய்கிற இடத்துல தனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்றப்ப அந்த மனிதன் இருதய மனசில் அவன் துக்கம் அடைகிறான். ஸோ இன்றைக்கி நம்ம நினைக்கலாம், மனுஷனுடைய மனதின் காயங்கள், என்னுடைய கஷ்டம் யாருக்கு தெரியும், என் மனதின் வலி யாருக்கு தெரியும் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் அதற்கான மருந்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே நமக்கு கொடுத்துள்ளார். அந்த பாடுகளையும் அவர் அனுபவித்தார். அவரை நாம் புறக்கணித்தோம், வேணான்று சொல்கிறோம். இப்போ இன்றைக்கு உலகம் முழுவதும் எடுக்கிறப்ப ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, 10ல் இல்லை 8ல் ஒருத்தர் மென்டலி அஃபெக்டடாக இருக்காங்க. அதாவது டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி. ஸோ இதன் நிமித்தமாக மனநிலையில் ஒரு விதமான பாதிப்புக்குள்ளே போகிறாங்க. ஸோ அது அவங்களுடைய மனநிலையை பாதித்து நிறைய பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம். அப்போ அதில் பாருங்களேன், உலக மக்கள் தொகையிலே 8ல் ஒருத்தர் இந்த மாதிரியான ஒரு மனவேதனைக்கும் மனநோயாளியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப இது எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு மருந்தை, ஒரு அருமருந்தாக ஆண்டவராக இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். இதை அறியாததுனால தான் இன்றைக்கும் உலகம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபேமிலியிலே பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நிறைய மெடிக்கல் சயின்ஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய ஃபிசிக்கலாக வரக்கூடிய வியாதிகள் எல்லாமே ஃபஸ்ட்டு மனசில் ஒரு பாதிப்பை உண்டாக்குது, அதுக்கப்புறம் தான் அது ஃபிசிக்கல் சிக்னஸ்க்கும் ஒரு காரணம் அப்படின்றாங்க. ஸோ மனநிலை பாதிக்கப்படுறது தான் மெயின் ஃபிசிக்கல் சிக்னஸ்க்கும் ஒரு காரணம். மனசு நல்லா இருந்தது அப்படின்னா ஃபிசிக்கலாக உடம்புல சிக்னஸ் வந்தால் கூட அது ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம் அப்படின்றாங்க. அப்போ பாருங்கள், இங்கே ஆண்டவராக ஒரு நிமிஷம் அவருடைய அதாவது அவருடைய குணங்களை அங்கே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அவரை சுற்றி இருக்கிற அந்த ரோம போர் சேவர்கள் மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவரை சிலுவையில் அறையும், ஏதேதோ குற்றச்சாட்டுகளை சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணலை. அதுதான் சாந்த குணம். அந்த சாந்தம், அந்த ஜென்டில்னஸ் அப்படின்றது என்னென்னா, தன்னை சூழ்ந்து இருக்கிற சூழ்நிலைகள் தனக்கு எதிராக இருந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல், தன்னிடத்தில் குற்றமே இல்லை நமக்கு தெரிஞ்சால் கூட அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருக்கிற அதுதான் அவர் சாந்தமும் மனதுருக்கமும் உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஸோ சாந்தம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் அப்படின்றாங்க. அப்போ இயேசு அந்த இடத்துல நம்ம உற்று பார்க்கும் பொழுது ஸோ அவரை சூழ்ந்து எல்லாமே நெகட்டிவாக, எல்லாமே பொய்யான விஷயங்களாக இருக்குது. அவரை குற்றப்படுத்துகிறாங்க, நீ கடவுளின் மகனா இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் யாரை பார்த்து சொல்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறப்ப கொலை சொல்ல சொல்கிறார், அவர் தேவனுடைய தற்ஸ்வரூபம். பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிறவைகள், காணப்படுகிறவைகள், காணப்படாத வஸ்துக்கள் எல்லாம், எல்லா அதிகாரங்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள் அத்தனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக அவருக்கென்று அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டதாம். ஸோ அப்படிப்பட்டவர் சாகாமை உடையவர், நித்தியானந்தம் லேக சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த முதற் பேரானவர், சபைக்கு தான் இத்தனை மகிமையும் உடையவர்
எல்லா மகிமையையும் தனக்கு கொள்ளையாடின பொருளாய் கருதாமல் தன்னை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் கொண்டு மனுஷர் சாயலானார். ஸோ வார்த்தையை தியானிக்கிறதுன்றது என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வார்த்தை. அவரை நாம் முற்று பார்க்கும் பொழுது இந்த குணங்களை, இப்படிப்பட்ட ஒரு தேவகுமாரன் அன்றைக்கு சிலுவையில் தன்னை சூழ்ந்து எல்லாரும் அவரை குற்றப்படுத்துகிறாங்க, அவரை நிந்திக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, காரி துப்புறாங்க. ஒரு செகண்ட் நம்ம அதை உற்று பார்த்து அவருடைய இருதயம் எப்படிப்பட்ட, ஏன்னா அவர் மனுஷகுமாரனாகவும் இருந்தார், நம்மை போல ஒரு மனிதனாகவும் இருந்தார். ஸோ அவருக்கும் அந்த அவமானம், அந்த மன கஷ்டம் இருந்திருக்கும். தன்னை நிந்திக்கும் பொழுது அந்த மனசு வேதனைப்பட்டிருக்கும். அதுதான் அவர் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்தார். நம்முடைய மன வேதனைகளை, நம்முடைய மன கஷ்டங்களை, நம்முடைய சரீரத்தில் படக்கூடிய வலிகளை அவர் அனுபவித்து அவனுடைய காரியங்களை வெளியரங்கமாக்கி சுமந்து வெளிப்படுத்தி இருக்கிறார், வெற்றி சிறந்திருக்கிறார். அப்ப நம்ம எதுவுமே நம்ம அனுபவிக்கிற எதையுமே அவர் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் அவர் சுமந்தார், எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சார். அதுக்கப்புறம் தான் அதையெல்லாம் அனுபவிச்சு தீர்த்து தான் அதுதான் வெற்றி சிறந்தார். எல்லாத்தையும் அவர் தன் சரீரத்திலும் மனதிலும் அதை அனுபவித்து சுமந்து தீர்த்து 3ஆம் நாள் மரணத்தை அனுபவித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஸோ வெற்றி சிறந்த தேவன். அப்போ இன்றைக்கு நம்ம அவரை உற்று பார்க்கும் பொழுது, அதனால தான் சிலுவையை நாம் ஏன் உற்று பார்க்க வேண்டும்? என்ன அவர் சொல்றார், என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும் பானம் பண்ணும் பொழுது நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்றார். என்ன நினைவு கூறணும்? இதுதான் அவருடைய மனநிலை. அன்றைக்கு முற்றிலுமாய் நொறுக்கப்பட்டதாக இருந்தது. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்களேன், என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று அப்படின்றார். ஸோ இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, ஆஹா எத்தனை நல்ல தேவன், எப்படிப்பட்ட ஒரு குணங்கள், டிவைன் கேரக்டர்ஸ், அந்த சாந்தம், அந்த மனதுருக்கம். ஸோ இத்தனையும் அவரை சுற்றி சூழ்ந்திருந்து அவரை நம்ம அசட்டை பண்ணுறோம். நம்மளை யாராவது அசட்டை பண்ணாங்கன்னா நம்ம இருதயம் எவ்வளோ துக்கப்படும் இல்லைங்களா? ஸோ அதை அவர் அனுபவித்திருக்கிறார். அவரை நம்ம புறக்கணிக்கிற பொழுது, நம்மளை அசட்டை பண்ணும் பொழுது, நம்மளை வேண்டாம் என்று அதாவது வேண்டாம் என்று ஒதுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எந்த அளவுக்கு துக்கப்படும், அது எல்லாம் பல மடங்கு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுடைய துக்கத்தையும் அவர் அன்றைக்கு சிலுவையில் அனுபவித்து சுமந்து தீர்த்திருக்கிறார். எத்தனை நல்ல தேவன். ஸோ இந்த தேவனுடைய நற்குணங்களை நாம் உற்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல தான் மனுஷனுடைய இருதயம் மறுரூபம் அடைகிறது. அப்போ அந்த இடத்துல அவர் சாந்தம் உள்ளவராய் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு, எதற்குமே அதை ரியாக்ட் பண்ணாமல் அத்தனையும் பொறுத்து கொண்டார், சகித்து கொண்டார், சிலுவையில் வெற்றி சிறந்தார். நாம் அதை உற்று பார்க்கும் பொழுது நாம் இன்றைக்கு பல நேரங்களில் உடனே ரியாக்ட் பண்ணுறோம், கோவப்படுறோம், நம்மளை ஏதாவது யாராவது சொன்னாங்கன்னா உடனே அதுக்கு பதில் கொடுக்குறோம். ஆனால் அந்த இடத்துல அவர் பாருங்க, அவர் பொறுமையாக, அப்போ ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டியதுன்னா தொடர்ந்து கிறிஸ்துவை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அவரை தியானிக்கும் பொழுது, அவருடைய குணங்களை, அவருடைய பாடுகளை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் மறுரூபம் அடைகிறது. ஸோ அதான் வசனம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். அவருடைய சரீரத்தில் மாத்திரமல்ல, அவருடைய மனதிலும் அந்த தழும்புகள் இருந்தது, அந்த காயங்கள் இருந்தது. அதன் நிமித்தம் நம்முடைய சரீரமும் சுகமாகிறது, நம்முடைய மனதின் காயங்களும், நம் ஆத்துமாவும் சுகமடைகிறது. அதனால தான் அவருக்கு பேர் ஆத்தும நேசர். ஸோ நம்மளுடைய ஆத்துமாவுக்கு ஒரு நேசர் இருக்கிறார். அவரை நாம் முற்று பார்க்க அந்த ஆத்தும நேசரை நாம் அறிய நம்மளுடைய ஆத்துமாவில், நம்மளுடைய மனசுல ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது, ஒரு சமாதானம் உண்டாகிறது, ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அது நம்முடைய சரீரத்தையும் சுகமாக்க வல்லதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் எதை குறித்தும் நாம் கவலைப்படவோ, துக்கப்படவோ, வேதனைப்படுவதற்கோ ஒன்றுமே இல்லை. நாம் பார்க்க வேண்டியதெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, எந்த மனிதனையும் தெரிந்தவனாக மாற்ற, கிறிஸ்துவுக்குள் தெரிந்தவனாக மாற்ற நாங்கள் அவரையே பிரசங்கிக்கிறோம் என்று. ஸோ நாம் பிரசங்கிக்க வேண்டியது, நாம் யோசிக்க வேண்டியது, நாம் தியானிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சிலுவையில் அறையப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர நீங்கள் வேறு ஒன்றையும் அறியாதிருக்க நான் தீர்மானித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதுக்கு இதுதான். அவரை நாம் முற்று பார்க்கும் பொழுது நம் ஆத்தும நேசரை, நம் ஆத்துமா தொடர்ந்து அவரையே நோக்கி பார்த்து, அவரை ஆராய்ந்து பார்த்து, ஏன்னா அவர் தான் வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளதான் வாசமாக இருக்கிறார். ஸோ நமக்குள்ள வாசம் செய்ய ஆசை கொண்டு தான் அவர் சிலுவைக்கு வந்தார். எத்தனை நல்ல தேவன். நமக்குள்ள அண்ட சராசரங்களையும் படைத்தவர், சர்வ வியாபியாகிய அவர் மனிதனாகிய எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் வாசம் செய்ய நித்தமும் வாழ்ந்திருக்க அவர் ஆசை கொண்டார். அதனால தான் சிலுவைக்கு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், தன்னுடைய ஆத்துமாவில் இப்படிப்பட்ட அவமானங்களையும் துக்கங்களையும் அனுபவித்தார். ஸோ இந்த நல்ல தேவனை இன்றைக்கு பரபரப்பான உலகத்தில்
பார்த்தீங்கன்னா நிறைய மன நோய்க்கும் மனவியாதிக்கும் எங்கே பார்த்தாலும் டென்ஷன், எங்கே பார்த்தாலும் கவலை, ஒரு சமாதானம் இல்லை. மனிதனுடைய இருதயத்தில் சமாதானம் குலையும் போது அது குடும்பத்திலும் பிரச்சனையாகிறது, சமுதாயத்தில், சபைக்குள்ளே, இன்றைக்கு உலகம் முழுவதும் பிரச்சனைக்குள்ளே போகிறது. ஸோ இதற்கெல்லாம் தேவை ஆத்தும நேசராக இயேசுவின் அன்பை அறிகிற மனது, ஆத்துமா அது சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறது. அந்த சமாதானம் தான் மனிதனுடைய குடும்பத்தில், அதாவது உலகத்தில், சமுதாயத்தில், சபைக்குள்ள ஒரு பூரண சுகத்தை கொண்டு வர முடியும். ஹார்ட் ஹீலிங்ன்றாங்க. ஸோ இருதய சுகம் எங்கே கிடைக்கிறது? சிலுவையில் ஆண்டவராக இயேசுவை உற்று பார்க்கும் பொழுது அவருடைய இருதயம் காயப்பட்டது, அவருடைய ஆத்துமா வேதனை அடைந்தது, துக்கம் அடைந்தது. ஆனால் எல்லாவற்றையும் சகித்து அதை அனுபவித்து வெற்றி சிறந்திருக்கிறார். ஸோ அதை அனுபவித்ததோடு மாத்திரமல்ல, அதை எல்லாம் டேஸ்ட் பண்ணி அது வெற்றி அடைந்திருக்கிறார். ஸோ அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எனக்குள்ளே இருக்கும் பொழுது என்னுடைய ஆத்துமாவும் என்னுடைய சரீரமும் என்னுடைய மனதும் சுகமாக இருக்கும். இந்த அன்பை நாம் அறியும் பொழுது நம்முடைய இருதயம் சுகமாகிறது. ஸோ என்னுடைய இருதயம் சுகமாகும் பொழுது என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய இருதயமும் சுகமாகிறது. ஏன்னா இருதயத்தின் நிறைவில் இருந்தால் வாய் பேசும். ஸோ என்னுடைய இருதயம் சுகமாக இருக்கும் பொழுது, என்னுடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது நான் பேசக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக அது கிருபை நிறைந்ததாய் இருக்கும். அந்த கிருபை நிறைந்த வார்த்தைகள் மற்றவர்களுடைய இருதயங்களை சுகமாக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் எங்கே சுகமாகுது அப்படின்னா, அந்த இருதயம் வார்த்தையாகி இயேசுவினால், கிறிஸ்துவினால், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் அன்பினால் நிரம்பும் பொழுது அந்த இருதயம் சுகமாகிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவமானம், ஷேம், வெட்கம், துக்கம், கவலை, கண்ணீர், தன்னை புறக்கணிச்சிட்டாங்கன்ற ஒரு நிலைமை எல்லாமே அந்த இடத்துல சுகமாகுது. ஏன் அப்படின்னா அதையெல்லாம் இயேசு அன்றைக்கு சிலுவையில் அனுபவிச்சு தான் அதை வெற்றி சிறந்திருக்கிறார். ஸோ அந்த வெற்றி சிறந்த தேவனை நான் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, நான் உற்று பார்க்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய இருதயம் சுகமாகிறது. ஸோ என்னுடைய இருதயம் சுகமாகும் பொழுது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உறவுகளுக்குள் அந்த சுகத்தை நான் கடத்தி செல்கிறேன். ஸோ அதுதான் இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு சொல்யூஷனாக இருக்குது. அப்போ இன்றைக்கு நிறைய சபைக்குள்ளே கூட இருதயத்தில் சுகம் இல்லாமல் அப்போ இந்த நிறைய பிரச்சனைகளை பார்க்குறோம். குற்றப்படுத்துதலும் நியாய தீர்ப்பு சொல்கிறதும் பாவங்களும் நிறைய காரியங்களும் நடக்கிறது. ஸோ இதற்கெல்லாம் தீர்வு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளை, அவர் ஆத்துமாவில், அவருடைய சரீரத்தில் அடைந்த வேதனைகளை, அதனால் அவர் அடைந்த வெற்றியை நாம் கண்ணோக்கி பார்க்க 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 நிச்சயமாக மனிதனுடைய இருதயம் சுகமாகும். ஒரு ஆரோக்கியமான ஒரு சபையை, ஒரு சமுதாயத்தை, ஒரு உலகத்தை நாம் பார்க்க முடியும். ஆமேன், ஆமேன்.